டங்கா 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 டனே. செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இந்த முத்துச்சிம்பி வாரார். எட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். நன்றி. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை. நம்ம யாழ்ப்பாணத்தில் சாந்தனுடைய இசைக்குழுவில் இது 2வது முறையாக நான் வந்து வர்றேன். பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. எப்பயுமே ஈழம் தென் இந்த தமிழக கலைஞர்கள் செய்கிறக்க ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல மக்களுடைய அந்த ரசனை வேற லெவல்ல இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா பலாலி ஏர்போர்ட்டில் வந்து செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, ஸ்ரீநிதி, முத்துசிப்பின்னு சொல்லி இந்திய கலைஞர்கள் வருகை தரும் காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு கிளிநொச்சி ராமநாதபுரம் ஐயனார் ஆலயத்தின் தேர் திருவிழாவை சிறப்பிக்கிறதுக்காண்டி தான் இந்த கலைஞர்கள் வந்து கொண்டிருக்கணும். பாருங்கோ, இந்த பார்த்தீங்கன்னா செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி வந்து கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த முத்துச்சிம்பி வாரார். இந்த பாருங்க, வணக்கம் முத்துச்சி அண்ணா, மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க சந்தோஷம். அப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நம்ம யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில் நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற ஐயனார் கோவில் விசேஷத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். திருவிழாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலை நிகழ்ச்சியை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம எவ்வளோ கலைஞர்கள் வந்திருக்கோம். இன்னும் கலைஞர்கள் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் எல்லாரையுமே நாங்கள் நாளைய நிகழ்வில் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். நீங்கள் எல்லாருமே மறக்காமல் வந்துடுங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். முத்துச்சிப்பி இருக்கார், ராஜலட்சுமி இருக்காங்க. இது 2வது முறையாக நான் வந்து வர்றேன் இங்கே வந்து. அதனால் வந்து ஐயனார் கோவிலில் நாளைக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாருமே பாட போகிறோம். நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்க போகுது. நம்மளுடைய சாந்தன் அண்ணனுடைய இசைக்குழுவோடும் நம்மளுடைய அண்ணன் செந்தில் அண்ணன் ராஜலட்சுமி அவங்களுடைய இசைக்குழுவும் 2 பேரும் சேர்ந்து வேறு லெவலாக உங்களுக்கெல்லாம் கொடுக்க இருக்கோம். எல்லாரும் மறந்துடாமல் எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வந்துடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் ஸ்ரீநிதி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கிறோம். என்ன நிகழ்வுக்காண்டி வந்திருக்கிறீங்க? நான் இங்கே இருக்கிற நாளை ராமநாதபுரத்தில் ஐயனார் திருக்கோயிலில் நடக்கிற தேர் திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்கணும். நாளைக்கு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி, சாந்தன் கோகுலன் அண்ணாவோட இசை நிகழ்ச்சி நடக்க போகுது அவங்களோட பேண்டோட. ஸோ அதில் எல்லாத்தையும் நான் என் கூட சேர்ந்து இன்னும் பல சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமும் மறக்காமல் கலந்துக்கோங்க. நன்றி. உங்களோட சேர்த்து வேறு இந்தியன் ஆர்டிஸ்ட் வரணும் அந்த ஷோவுக்கு? ஆமாம், வராங்க. எல்லாருமே வராங்க. யாராருன்னு தெரியாது. முத்துச்சிற்பி அண்ணா வராங்க, செந்தில் ராஜலக்ஷ்மி அவங்களோட பேண்டு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்க. எப்படியான பாடல்கள் உங்கள்கிட்ட இந்த நாளைக்கு எதிர்பார்க்கலாம்? நாளைக்கு சூப்பர் தூளான சாங்ஸ்லாம் நிறையா, எல்லா விதமான மக்களுக்குமே பிடிக்கக்கூடிய சாங்ஸ் தான் பாடுறோம். எல்லா சினிமா பாடல்களுமே கலந்து பக்தி பாடல்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பாடுறோம். கிராமிய பாடல்கள் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்க போகுது. ஸோ ஆலய தேர் திருவிழாக்கு தான் நீங்கள் நாளைக்கு இசை நிகழ்வுக்கு வந்திருக்கிறீங்க. ஆலய திருவிழாண்டபடியால் ஒரு பக்தி பாடல் ஒரு 2 வரிகள் கேட்கலாமா உங்கள்கிட்ட? இப்போவா? சரி. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் சேர்த்தாளை, மாதுளம் பூநிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கை சேர்த்தாளை, முக்கன்னியை தொழுவோர்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே, தேவி கருமாரி அம்மனை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே. சூப்பராக இருக்குது. தொடர்ச்சியாக நாளைக்கு அந்த இசை நிகழ்வில் சந்திப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ. யாழ்ப்பாணத்தில் சாந்தனுடைய இசைக்குழுவில் நம்மளும் ஜாயின் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான மண்ணிசை நிகழ்ச்சி, திரை இசை நிகழ்ச்சி, பக்தி இசை
நிகழ்ச்சி இப்படி எல்லாமே கலந்து ஒரே மேடையில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். ஆமாம், ஏன்னா சாந்தனு அண்ணா அவங்க டீமோட நாங்கள் ஏற்கனவே 2-3 நிகழ்வுகள்லாம் வந்து கொழும்புல பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான நிகழ்வு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட இந்த தடவை வந்துட்டு சேர்ந்து கலைமாமணி மதுரை கோவிந்தராஜ் அண்ணா அவங்க வர போகிறாங்க. அவங்களுடைய ஆட்டக்கலைகள்லாம் இருக்க போது. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து கின்னஸ் சாதனையாளர் கோவை அனுசாஸ்திரி அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க சிறப்பான நடனம் கொடுக்க இருக்காங்க. அப்புறம் இவருடைய உடன் பிறந்த சகோதரி என்னுடைய அண்ணி தேன்மொழி அவர்கள் அவங்களும் மக்கள் இசை பாடல் கொடுக்குறக்கா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் நிகழ்ச்சியில் வந்து பாடி ஆடி பேசி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஆனந்த் அவர்கள் வந்திருக்காரு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் பேட் இசைக்கலைக்காக டேவிட் அண்ணா வந்திருக்காங்க. நாதஸ்வர கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னும் வந்து எங்கள் எல்லாரையும் வழி நடத்தி பயங்கரமாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு பேக் பேனாக இருக்கக்கூடிய எங்களுடைய கார்த்தி அண்ணா கீபோர்ட் பிளேயர் இசையமைப்பாளர் அவங்களும் நாளைக்கு வந்துருவாங்க. இன்னும் தமிழ் இசைக்கலைஞர் நம்ம சரவணன் அண்ணா. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 10 பேர் கொண்ட குழுவாக வந்து நம்ம கிளிநொச்சியில் வந்து கலை நிகழ்த்த போகிறோம். இதே மேடையில் நம்ம முத்துச்சிப்பி மற்றும் சரிகமா ஸ்ரீநிதி அவங்களுடைய பாடல்களை நீங்க கேட்கலாம். இப்படி ஒரு நட்சத்திர கொண்டாட்டமா இருக்கும். நிகழ்ச்சி செம்மையா கலக்கட்டும். நீங்க எல்லாருமே வந்துருங்க. போன முறை நான் வந்து யாழ்ப்பாணம் வந்தப்போ பார்த்தேன், நம்ம மக்களுடைய அந்த ரசனை வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. புழுதி பறக்கிற அளவுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா, அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கும். இந்த கிளிநொச்சி நிகழ்ச்சியும் அதே மாதிரி செம்ம வைபா இருக்க போகுது. யாழ்ப்பாணம் 3வது முறை, அதாவது நாங்கள் 2019 ஒரு முறை வந்தோம். அப்போ ஒரு முறை வந்துட்டு இப்போ வந்து 2026 வந்துருக்கு ஒரு முறை வந்துட்டு இருக்கோம். இப்போ 2வது முறை வரோம். சரி, இப்போ இந்த முறை வந்திருக்கிறீங்களானே, நாளைக்கு ஷோ நடக்க போகுது. ஆமாம், அதுக்கிடையில் வந்து உங்களோட குரல் எங்களோட யாழ்ப்பாண மக்கள் ஒரு வரிகளில் பாடல்கள் கேட்கணும், சேர்ந்து பாடக்கூடிய மாதிரியான ஒரு பாடக்கூடிய பாட்டுங்க. அப்படியே திரை இசையில் நாங்கள் பாடின ஒரு பாட்டு, நம்ம தல அஜித் அவர்களுடைய நடிப்பில் விஸ்வாசம் படத்துக்காக பாடின இமான் சாருடைய பாடல். ஒத்த நொடி ஒன்ன கண்டு நெஞ்சில் சுரக்காத்து சுத்தி சுத்தி வீசுதடி கண்ணை காட்டி தேத்து டங்கா 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 டனே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டனே உச்சந்தால சுத்துதையா ஒன்ன வந்து பார்த்து உத்து பார்த்து உத்து பார்த்து குளிக்க வச்ச நேத்து டங்கா 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 டனே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டனே. நன்றி. முழு பாடலை நாளைக்கு நிகழ்ச்சியில கேட்கலாம். மற்றதண்ணா வந்து செந்தில் அண்ணாட்ட ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு. நீங்க ஆத்தா உன்சையில வந்து பார்க்க அந்த பாடும் போது பார்க்குற ஆக்கள் எல்லாரையும் வந்து அள வைக்கிற காட்சியை நாங்கள் டிவியில எல்லாத்துலேயும் பார்த்துருக்குறோம். ஆத்தா உன்சையிலேருந்து ஒரு ஒரு ஃபியூ லைன்ஸ் எங்கட மக்களுக்காண்டி. நிச்சயமா. ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட, ஆத்திள மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட, பார்த்தாலே சேத்தனைக்க தோணும்னா செத்தாலும் என்ன போத்த வேணும்னா செத்தாலும் என்ன போத்த வேணும். சூப்பர், அந்த மாதிரி இருக்குது. அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒஞ்சேல. வாழ்த்துக்கள் அண்ணா, அந்த மாதிரி இருக்கு. நாளைக்கு ஷோ வெற்றிகரமாக அமையணும். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இசை நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லி எங்களோட மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பக்தி பாடல்கள்லாம் பாட இருக்கிறோம், நிறைய மண்ணிசை பாடல்கள் பாட இருக்கிறோம், நிறைய திரை இசை பாடல்கள், இப்படி எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய நாட்டுப்புற ஆட்டக்கலைகள் எல்லாம் நாளைக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த கருப்பசாமி ஆட்டம், காளி ஆட்டம், இது எல்லாமே இருக்கும். மறக்காம நீங்க எல்லாரும் வந்துருங்க. சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய கலைஞரோட சேர்ந்து ஈழத்து கலைஞர் நம்மளோட சாந்தன் அண்ணாவோட மகன் கோகுலன் அண்ணா நிற்கிறார். உங்களோட இசைக்குழு தான் நாளைக்கு இந்த இந்திய கலைஞர்களுக்கு பின்னணி இசை வழங்க போகுது. என்ன மாதிரி நிகழ்வு நடக்க போகுது, யார் வந்திருக்கணும் மட்டும் கம்மியோட சொல்லுங்க. நான் சொல்கிறேன். வணக்கம் எல்லாரும், உங்களுக்கு நன்றி. எப்பயுமே வந்து ஈழம் தென் இந்த தமிழக கலைஞர்கள் செய்கிறக்க வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்கிறோம். இங்கே இருக்கிற விஷயங்களை அவங்களும் அறிஞ்சு கொள்வாங்க. அதோட ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் நடக்கும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா எங்களோட ஐயனார் வழிபாடு அங்கேயும் இருக்குது, அங்கே கிராமிய தெய்வ வழிபாடு கருப்பசாமி எல்லாம் இருக்குது. அப்போ இதை இப்போ முழுமையாக நாங்கள் அங்கேருந்து அழைக்கிறத விட அவை எங்களோட இசைகளோடு இணைஞ்சு சேர்க்க நிறைய இசை சார்ந்த தொடர்பு வரும், நிறைய வளர்ச்சி வரும். அது சார்ந்த ஒரு அறிவு எங்களோட மக்களுக்கு கிடைக்குமென்று நான் நம்புகிறேன். அதோட ஒரு கிராமிய மண் கமர்ந்த கலைஞர்கள் அவர்கள் எல்லா தேசங்களுக்கும் சென்றிருக்கணும். அவங்க நிறைய அனுபவம் இருக்குது. மிஞ்ச மனசிக வித்தியாசமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. அதால் ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியாக தான் அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை அதை செய்கிறார். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம்
முதல் தடவை எங்களுடைய இசைக்குழுவோட பயணிக்கணும். அவை இந்த இசைக்கலைஞர்களும் வரையினோம். அதில் பொம்மலாட்டம் அது சார்ந்து நிறைய அங்கே கிராமிய கலைகளை வளர்த்து கொண்டு இருக்க பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் வரையினோம். அவை வந்து எங்களுடைய ஒரு வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது கிளிநொச்சி மண்ணுக்கும் நான் நினைக்கிறேன் வட்டக்கச்சி பிரதேசம் ராமநாதபுரத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு புதிய நிகழ்ச்சியாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு முயற்சி அவர் இதை எடுத்து செய்கிற நிகழ்ச்சியின் ஏற்பாடு கண்ணனா அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சி வெற்றி அடையணும், எல்லாரும் வந்து பாருங்கள். அதோட ஒரு அற்புதமான தேரோட்ட காட்சியும் இருக்குது. தேரோட்டத்தில் நிறைய வித்தியாசமான நிகழ்ச்சியும் இருக்குது. வந்து நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய பங்களிப்பை வழங்கணும். எங்களுடைய கலைஞர்களும் எங்களுடைய தேசத்துடைய கலைஞர்களும் வந்து இதில் ஒன்றா பெருமிக்கணும். அப்புறம் முக்கியமான சங்கமமாக இருக்குது. நன்றி. மற்றது ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று உங்களுக்கு, இந்திய கலைஞர்களோட நீங்கள் பக்கத்தில் கேட்க உங்களோட குரலில் ஓரிரு வரிகளில் செந்திலண்ணாக்களோட ஓ ஓகே ஓகே. பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டும் அருளாட்சி புரிகின்ற அவர் தான் தோன்றி ஈஸ்வரராய் தெரிகின்றவர். பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். நன்றி 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 அண்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. தலையில் கொஞ்சம் முடியும். ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. இந்த வெயிலையும் நீங்கள் இவ்வளோ நேரம் நின்று இந்த எங்களுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோலாம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் அனைத்து மீடியாவுக்கும் நன்றி. எல்லா மீடியாவுக்கும் நன்றி. டிக்டாக்ல போட்டுருவீங்க அப்படிதானே? வணக்கம் மீடியா கலைஞர்.